நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப நீங்க வந்து இங்க இந்த செடி அவரைய பார்க்குறீங்க. செடி அவரை நல்லா பூத்திருக்கு. ஆனா வந்து ரொம்ப காத்தடிக்குது எங்க ஊர்ல. எவ்வளவுதான் வண்டுகள் வந்தாலுமே கூட இப்ப நீங்க கூட ஒரு வண்ட பார்த்துருக்கலாம். இங்க பாருங்க வந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் கூட வந்து இது நல்லா ஃபெர்டிலைஸ் ஆயிட்டு, மகரந்த சேர்க்கை ஆயிட்டு, காய்கள் வரமாட்டேங்குது. அடிக்கிற காத்துல பூக்கள் எல்லாமே கொட்டி போகுது. ஆக இப்ப இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த புளிச்ச மோர்ல பெருங்காயத்த கரைச்சு ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது வந்து 2 விதத்துல வேலை செய்யும். பூக்கள் கொட்டாம இருக்கிறதுக்கும், அடுத்து வண்டுகள நிறையா ஈர்த்து, இந்த மகரந்த சேர்க்கை ஏற்படுத்துறதுக்கும் உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க புளிச்ச மோர எடுத்து வச்சிருக்கோம். அது வந்து எப்படி நுரைச்சு போயிருக்கு அப்படின்ட்டு பாருங்க. இதுல வந்து இப்ப பெருங்காயத்த கரைச்சு ஊத்தலாம். இங்க இந்த டப்பால தேவையான அளவுக்கு பெருங்காயத்த எடுத்துட்டு வந்துட்டேன். இல்லாட்டி நமக்கு கையில அது வேலை செய்யறதுக்கு சரியா வராது அப்படின்ட்டு. இந்த பெருங்காயத்த இந்த மூடியில போட்டுக்கிட்டோம். இந்த மூடியில போட்டு கொஞ்சம் இதுல தண்ணி ஊத்தி, இப்ப கரைச்சு இந்த மோர்ல ஊத்தலாம். இந்த மாரி நான் கரைச்சுக்கிறேன். நல்லா இது மாரி கரைச்சுட்டு, இந்த மோர்ல ஊத்திட்டு, ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விடலாம். பெருங்காயமும், மோரையும் சேர்த்து. இதில ஊத்தியாச்சு. ஊத்தி ஊத்திட்டு நான் காட்டுறேன். இப்ப இதில ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்த சேர்த்துட்டோம். இத தூக்கி நல்லா இதில பாருங்க, ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த தண்ணியோட சேர்த்துக்குவோம். தண்ணியோட சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்பதான் பெருங்காயம் இதில சேரும். ஊத்திட்டு நல்லா தூக்கி கலக்கி ஆத்தி விட்டோம்னா, பெருங்காயம் சீக்கிரமா கரையும். இது இப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு, இத வந்து நாம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். 1 மணி நேரம் பெருங்காயம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப வந்து இந்த மோர் பெருங்காய கரைசல வடிகட்டிக்குவோம். நல்லா வடிகட்டணும். பாருங்க, அதுல கொஞ்சம் டஸ்ட் இருக்கு. தயிரு கரைப்படாம அது ஸ்ப்ரேயர்ல அடைச்சுக்கும். நல்லா வடிகட்டிட்டு, இத எடுத்து ஸ்ப்ரேயர்ல ஊத்திக்குவோம். ஊத்தியாச்சு. இப்ப வாங்க போயி இந்த செடிகளுக்கெல்லாம் கொடி அவரை, கொடி கோழி அவரை, இந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் பூத்து இருக்க கத்திரி செடி, தக்காளி செடி, வெண்டைக்காய் செடி எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணுவோம். முதல்ல செடி அவரைக்கு ஸ்ப்ரே பண்ணுவோம். எவ்வளோ அருமையா எவ்வளோ பூ பூத்திருக்கு பாருங்க. ஆனா காயே பிடிக்க மாட்டேங்குது. நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம். பூவு நல்லா நனையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டா, இந்த வாசத்துக்கு நிறைய நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து மகரந்த சேர்க்கைக்கு உதவி பண்ணும். நல்லா சொட்ட சொட்ட ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். பாருங்க எப்படி இருக்கு பூவுன்ட்டு. இந்த இவ்வளோ பூ இருக்கிறதுக்கு எவ்வளோ காய் காய்க்கலாம். அப்படியே கொட்டி போகுது. காத்து ரொம்ப. பார்ப்போம் இத அடிக்கிறப்போ, நமக்கு வந்து பூக்கள் உதிராம பிஞ்சு பிடிக்குதா அப்படின்ட்டு பார்க்கலாம். பக்கத்திலே தக்காளி செடி இருக்கு பாருங்க. தக்காளி செடியில பிஞ்சு வந்துருச்சு. பூக்களும் நெறையா இருக்கு. நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம் இதுக்கும். நல்லா ஸ்ப்ரே பண்ணா, இந்த வாசத்துக்கு பூச்சிகள் வரும். இந்த கத்திரி செடியில பூக்கள் நெறையா இருக்கு பாருங்க. அதனால இந்த செடிங்களுக்கும் நாம வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி இந்த கரைசல அதாவது மோரும், பெருங்காய கரைசலையும் எல்லாம் இப்ப பூத்து காய்க்கும் தருவாயில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம்.
இந்த செடிகள்ல எல்லாம் பூக்கள், மொட்டுக்கள் நிறையா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க மொட்டு. மொட்டுல தான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி செய்யலாம். எப்படி ரிசல்ட் வருது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தம்பட்ட அவரை மொட்டு விட ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க மொட்டு. இதுங்களுக்கும் அடிச்சு விடுவோம். அவரை வகை செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம், இப்போ வந்து நாம இந்த டேபிள் லெமன் செடிக்கும் ஸ்ப்ரே பண்றோம் பாருங்க. இது இப்பதான் நல்லா துளிர் வந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல இதுக்கும் நாம இந்த பெருங்காயம், மோர் கரைசல ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னாக்க, அதிக அளவுல நமக்கு வந்து காய்கள் கிடைக்கும். எல்லா வகை எலும்பிச்சை செடிகளுக்கும் இந்த கால்சியம் ரொம்ப முக்கியம். மோர்ல வந்துட்டு கால்சியம் அதிக அளவுல இருக்கு. பாலு, தயிரு, மோர்ல எல்லாம். அதனால நம்ம இந்த கரைசல மண்ணுக்கு வேணாலும் குடுக்கலாம். இப்படி ஸ்ப்ரே பண்ணி வேணாலும் விடலாம். அ அதனால வந்துட்டு உடனே நம்ம இப்படி இந்த மாதிரி இலைகளுக்கு மேல இந்த மோர ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா, உடனடியா அதிக அளவுல பூ வந்துட்டு, நமக்கு காய்களுடைய எண்ணிக்கையும் கொத்து கொத்தா காய்க்கும். அதனால இந்த லெமன் செடிக்கும், டேபிள் லெமன் செடிக்கும் நாம வந்து இத ஸ்ப்ரே பண்ணி விட்டுர்றோம். பாருங்க எவ்வளோ துளிர்கள் இருக்கு. நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துளிர்கள்ல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். பெருங்காயம், மோர் கரைசல ஸ்ப்ரே பண்ணி இன்னைக்கு 5 நாள் ஆகுதுங்க. இங்க பாருங்க. எப்படி இந்த அவரை செடியில, அதாவது செடி அவரை செடியில பூக்கள் எல்லாம் ஓரளவுக்கு கீழ உதிராம எப்படி பிஞ்சுகள் விட்டுருக்கு அப்படின்னு பாருங்க. இங்க பக்கத்து செடியில ஒரு பிஞ்சு, பெரிய பிஞ்சே வந்திருக்கு. அப்போ இவ்வளோ பூக்கள் இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தான் நாம ஸ்ப்ரே பண்ணோம். இனிமே இது வந்து பூக்கள் கொட்டாம அதிக அளவுல நமக்கு காய்கள் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். அவரை செடியை விட கோழி அவரை செடி நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. இங்க பாருங்க, ஒரு பிஞ்சு எவ்வளோ பெருசா வந்துருச்சு. இன்னொரு பிஞ்சு இங்க இருக்கு பாருங்க. எவ்வளோ பெருசா இருக்கு. இன்னும் பின்னாடி எல்லாம் பிஞ்சுகள் வந்துகிட்டே இருக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு பிஞ்சு, அங்கே அங்கேயும் ஒரு பிஞ்சு. ஆக நாம தெளிச்ச இந்த கரைசல், அதாவது புளிச்ச மோரும், பெருங்காயம் கரைசல் நல்லா எஃபெக்டிவா வேலை செய்யுது அப்படிங்கிறது இதிலேருந்து நமக்கு தெரியுது. எலுமிச்சம்பழத்துக்கு இப்பதான் துளிர் விடுது. அது பூத்து காய்க்கும் பொழுது உங்களுக்கு ரிசல்ட்ட காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.